மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து தமிழகத்தின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றிய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா முன்னிட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஏழைகளுக்கு நலத்திட்டங்களும் மதிய உணவு பிரியாணியும் வழங்கப்படுகிறது. மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் விருகை வீரரவி அவர்கள் வந்து இப்ப நலத்திட்டங்களையும் வழங்கவுள்ளார். மறைந்த முதல்வர் இதய அம்மா அவர்களின் மக்கள் நல ஆட்சியினை வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியினை தமிழகத்தில் ஏற்படுத்தி அம்மா விட்டு சென்ற நலப்பணிகளை விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு செய்து கொண்ட துரோகத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களால் நல்ல பாடம் புகட்டப்பட்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு மக்கள் நல பணிகள் மீண்டும் தொடர்ந்து மக்களுடைய ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களின் ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை எடப்பாடி தலைமையில் சிறப்பாக ஏற்படுத்த கழகத்தின் அனைத்து பிரிவுகளும் குறிப்பாக வழக்கறிஞர் பிரிவும் செயல்பட்டு மீண்டும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அம்மாவின் ஆட்சியை பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்க இன்று கூடியுள்ள கழக வழக்கறிஞர் அனைவரும் சபதம் ஏற்கிறோம். அம்மாவோட 78வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவங்க இல்லைன்றத ஃபீலிங்கில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. வழக்கறிஞராக இருக்கிற எங்களுக்கே நிறைய இடையூறுகள் இருக்கு. இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் சில்ட்ரன் டேன்னு கொண்டாடுறோம் அவங்களோட தினத்தை. அவங்க இல்லாத அந்த இடத்த எங்கள் எடப்பாடி அண்ணா நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறோம். ஸோ அவங்களோட டேவை மட்டும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல, எங்களுக்குள்ள அவங்க விதைச்ச அந்த கரேஜை அதை தான் நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி தொடரணும், மக்களாட்சி இருக்கணும்னு வேண்டிக்கிறோம்.
புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நிகழ்ச்சியை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சகோதரர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நிகழ்ச்சியை அவருடைய தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் திரு P செந்தில்வேல் 23 வருடம் அம்மாவுடைய ஆட்சி பணியில் பல இன்னல்களை கடந்து இந்த வழக்கறிஞர் பிரிவை வழி நடத்திட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவி அம்மா கேட்டா கான்ஸ்டிடியூஷனில் 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வச்சாங்க. எந்த மாநிலத்திலையும் கிடையாது இந்தியாவிலே. கரெக்டா? அம்மா உணவகம் தந்தது யாரு? அம்மா. ஒரு தாய்க்கு தான் தெரியும் மகனுக்கு என்ன கொடுக்கணும். பூமிக்கு ஏன் பேர் வச்சான் தாயின்னு சொல்லுங்க? பூமிக்கு தான் தாயின்னு வச்சான். அந்த தலைமை பண்பு மிக்க இந்த தாயோட நல்லாட்சி திரும்ப மலர்றதுக்கு மீடியா சகோதர சகோதரிகள் முதல்ல உதவி செய்யணும். கரெக்டாக அம்மாவுடைய நலத்திட்டங்களை கொண்டு நாங்கள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த விடியா திமுக அரசு ஒழிகிறதுக்கு மீடியா ரொம்ப உதவியாக இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கரெக்டாக எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது. கஞ்சா, அபின், மெட்டமைன், ஸ்டாம்பு இருக்கிற எல்லா போதை வஸ்துகளும் தமிழ்நாட்டில் பூத்திட்டாங்க. கரெக்டாக? ரோல் மாடல் ஆட்சியா இது? வாரிசு மாடல் ஆட்சி நடக்குது. அதனால வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறது, இந்த மீடியா அன்பர்கள் நல்ல விஷயங்கள் அம்மா செய்ததை அந்த பழைய பதிவேட்டுகள்லேருந்து எடுத்து இப்போ நிகழ்ச்சியில் கலந்து போடுங்க. அப்போதான் மீடியாவுக்கு 3வது தூண் மீடியா. கரெக்டா? முதல் தூண் எது? சட்டமன்றம், பாராளுமன்றம். 3வது மீடியா, 4வது தான் நாடாளுமன்றம். நன்றிமா. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டு வளாகத்துக்கு முன்பாக வழக்கறிஞர் சதீஷ், ஹரி, மாவட்ட செயலாளர் செந்தில்வேல் மற்றும் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞருடைய நிர்வாகிகள் இணைந்து இன்றைக்கு அன்னதானமும் நலத்திட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள். இன்றைக்கு காலையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியிலிருந்து நகராட்சியிலிருந்து பேரூராட்சியிலிருந்து ஊராட்சி வரை அம்மாவுடைய பிறந்தநாள் மிக சிறப்பாக அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி நடந்ததோ அதை விட ஒரு படி மேலே சென்று மக்கள், அதாவது கட்சிக்காரன் இந்த எழுச்சி தேர்தல் களம் நெருங்கிய காரணத்தினால் இன்னும் மிக மிக எழுச்சியாக எல்லா பொதுமக்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
சிறப்பிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள். இன்றைக்கு அம்மா இல்லை என்றால் கூட இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கழக நிர்வாகிகளின் தொண்டர்களை அரவணைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு செல்லுகின்ற இடங்களெல்லாம் மக்கள் அலையலாக வருகை தருவது மட்டும் அல்லாமல் அவர்கள் இன்முகத்தோடு புன்னகையோடு அடுத்த ஆட்சி நீங்க தான் என்று சொல்லுகின்ற நிலை மாறி வந்திருக்கிறது. அம்மா பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நீங்க ஒரு சகோதரிகள். அம்மா இந்தியாவிலே ஒரு ரோல் மாடல், ஒரு இரும்பு பெண்மணி. ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்த இராணுவத்தில் கூட தவறு நடக்கலாம், இந்த இயக்கத்தில் அது நடக்காது. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர். எம்ஜிஆர் கடவுளா பார்க்கின்றோம். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை கட்டி காத்தி ஆட்சி பீடத்தில் அமர வைத்து சாதாரண தொண்டனை கூட உச்சியில் உட்கார வைத்து அழகு பார்த்த ஒரு தலைவி. இந்த 2 பேரும் இல்லை. இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல 4.25 வருஷம் சிறந்த ஆட்சி தந்தார். இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பொன்னான திட்டங்கள். உதாரணத்திற்கு தாலிக்கு தங்கும் திட்டம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு அம்மா இருக்கும் முதலமைச்சர் இருக்கும்போது அதை பின்பற்றினார்கள். லேப்டாப் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு லேப்டாப் இந்த ஆண்டு திராவிட மாடல் என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு லேப்டாப் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 10 லட்சம் பேர் கொடுத்து சொல்றாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் 18 வயசு நிரம்பியவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. அம்மா 17 வயசு +2 படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் ஓட்டுக்காக அந்த லேப்டாப் கொடுக்குறாரு. அம்மா அந்த ஓட்டுக்காக கொடுக்கல. கருணாநிதி 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு கொடுத்தாரு. அம்மா வந்த உடனே என் மக்களுக்கு விலையில்லாத 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் என்ற இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள் தன் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்க முடியுமா என்ற சூழல் இருந்தால் கூட ஒரு அருகாமையில் இருந்த வடபழனி கோயில், கபாலீஸ்வரர் போன்ற கோயில்கள் எல்லாம் நாளைக்கு அம்மா திட்டத்தின் மூலமாக 8 கிராம் தங்கம் கிடைக்கும், 50,000 பணம் கிடைக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு அந்த திருமணத்தை கோவிலில் ஆலயத்தில் சென்று 2 தரப்பிலும், அதாவது மணமக்கள் 2 தரப்பானது 50 பேர் அந்த ஹோட்டலில் அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு தாலி கட்டி, வெறும் தாலி கட்டிவிட வீட்டுக்கு போயிருக்காங்க, மஞ்சள் தாலி. அதற்கு பிறகு அந்த 8 கிராம் தாலி அந்த தங்கம் வந்ததுனால அந்த தங்கத்தை அந்த குழந்தைக்கு அணிவிக்கின்ற நிலை இருந்தது. 50,000 கடன் வாங்கிய தொகையை திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தது. அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மகளிருக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்த ஒரே தலைவி அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம், இன்னைக்கு தொட்டில் குழந்தை திட்டம் என்ன மாதிரி திட்டம் உங்களுக்கு தெரியும். மழைநீர் சேகரிப்பு, கந்து வட்டி ஒழிச்சாங்க, லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த தலைவி தான் அம்மா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, மாதம் மாதம் மின் கட்டண செலுத்தப்படும் சொன்னாங்க. ஸோ அது நடந்திருக்கான்னு வாக்குறுதியை நீங்கள் மக்கள் கேட்குறாங்க. குடும்பத்தலைக்கு 1000 ரூபா தரணும்னு சொன்னாங்க, அது மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்க, அது என்னவா பேர் வச்சுக்க தப்பு இல்லை. அம்மா 100 யூனிட் இலவசம் கொடுத்தாங்க. எந்த பாகுபாடாக பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேருக்கு 0லேருந்து 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. இவங்க குடும்பத் தலைவி கொடுக்குற தமிழ்நாட்டில் 2,24,00,000 குடும்ப அட்டருக்கு குடும்பத் தலைவி இருக்காங்க. 1,31,00,000 பேர் தான் இன்னைக்கு டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 98 லட்சம் பேருக்கு இன்னும் கொடுக்கல. கேட்டால் இன்கம் டேக்ஸ் அசஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கார் இருக்கு, விவசாய லேண்ட் இருக்காங்க. ஓட்டு போடும்போது அப்படி கேட்டீங்களா? இதெல்லாம் நாங்கள் பத்திரிகை துறை, நான் உங்கள் சகோதரி பார்த்து கேட்குறேன். நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது அதே மாதிரி சிலிண்டர் 100 ரூபா மானியம் தரேனாங்க, ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து பண்ணுறேனாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கணும், டீசல் 3 ரூபா குறைக்கணும், பெட்ரோல் 3 ரூபா குறைச்சாங்க, டீசல் எல்லாருக்கும் குறையல, மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி தரேன், பட்டியல் எடுத்து சேர்க்கிறேன். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை திமுக சொல்லியிருக்கிறத தவிர செயல்படுத்தவில்லை. குடும்ப ஆட்சி நடத்துகிறார்கள். அவர் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டால், கருணாநிதி தஞ்சாவூர், திருவாரூர், திருக்கோள் என்று வருகின்ற பொழுது திருட்டு ரயில் ஏறி வந்தால் நான் சொல்ல, கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த குடும்பம், உங்கள் குடும்பம் பணக்கார பட்டியலில் தமிழ்நாட்டில் விரல் விட்டு என்ற அளவில் நீங்கள் உயர்ந்திருக்கீங்கனால் உங்களுக்கு எப்படி இந்த சொத்து வந்தது? நீங்கள் மக்களுக்கான தலைவரா? இல்லை இந்த மக்களை என்ன வஞ்சிக்கிறீங்க? இந்த 5 ஆண்டு காலம் மக்களை வாட்டி வதைக்கிறீங்க, வஞ்சிக்கிறீங்க. அதனால் இந்த ஆட்சி மிக விரைவில் மக்கள் புறக்கணிக்க இருக்காங்க. எடப்பாடியை 2 மாதத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படும். தமிழ்நாட்டில் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி பிடிப்பார். அடுத்த பிறந்தநாள் விழா மிக சீரும் சிறப்பாக, அம்மா பிறந்தநாள் சிறப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்று நடத்துவார் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டது. நன்றி.